எங்கேயோ பிறந்து எதையோ தேடி எதுக்காகவோ எங்கெங்கேயோ ஓடி போறோம். ஏன் மாப்பிள்ள யார்ட்டையும் கடன் வாங்கி வச்சிருந்தியா? அட சும்மா இருங்க பாபா, சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கல. இதுதான் எங்க ஊரு. யோ, என்னையா சங்கு சக்கரம் எல்லாம் பேர் வச்சிருக்காங்க? இதெல்லாம் எப்படியா ஊருக்கு பேரா வைப்பாங்க? ஸ்பூஃப் பண்ணும் போது உண்மையான ஊர் பேரை யூஸ் பண்ணக்கூடாது. பில்டப் பண்ணும் போது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு 4 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும். ஓஹோ, சரி. அப்புறம் இதுதான் எங்க இட்லி கடை. வாவ், செம்மையா இருக்கு மாப்பிள்ள. ஆமா, பக்கத்துல இருக்க கூரை கொட்டாய் அது யார்ட்டு? யோ, அதுதான் எங்க இட்லி கடை. ஓ சாரி மாப்பிள்ள. இந்த இட்லி கடை தான் நான் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சோறு போட்டுச்சு. எது சோறு போட்டுச்சா? அப்ப இட்லி போடாத. அப்புறம் இதுக்கே இட்லி கடன் பேர் வச்சிருக்கிய? சோறு கடன் பேரை மாத்த வேண்டியதானே? அட கொப்பே தடாடே, கொஞ்சம் சும்மாதான் இறையா. சரி சரி, முறைக்காத. கதையை கண்டினியூ பண்ணு. அட முறைச்சது போது சொல்லுங்க மாப்பிள்ள. இதுதான் எங்க இட்லி கடை. அட அதைத்தான் முதலே சொல்லிட்டியப்பா, வேற ஏதாவது சொல்லு. ஓ அப்படியா? அப்படிதான் இப்ப இருட்டிருச்சு. என்ன மாப்பிள்ள, இப்பதான் விடிஞ்ச மாதிரி காட்டினா அதுக்குள்ள இருட்டிருச்சு? அது அப்படித்தான், எங்க ஊர்ல டைம் போறதே தெரியாது. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்பதானே இருட்டுச்சு, அதுக்குள்ளே படி விடிய காலம் 3 மணி ஆயிருச்சு. அட ஒப்புரானே, இந்த நாளும் பொழுதும் அநியாயத்துக்கு பறக்குது மாப்பிள்ள. அதே அப்புறம் இதோ படுத்து தூக்கிட்டு இருக்காருல, இவர் தான் எங்க அப்பா. கனவெல்லாம் பழிக்கிறே, கண் முன்னே நடக்கிறே, வாழ்க்கைக்கு அர்த்தங்கள் பிறக்கிறதே, வானவில் என்ன வந்து துரத்துறதே, என்னுடைய பிள்ளை என்னை விட திங்கிறதே, என்னை விட அதிகமா தின்னு 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 தின்னு. ஏங்க என்ன தூங்கிட்டு இருக்கியா? எந்திரிங்க, மணி 3 மணி ஆயிடுச்சுல்ல. எதிரிக்கிறேன். அப்ப கடவா இது? வக்காளி கடவுளையே இந்த பரதேசாய் 15 இட்லி திக்கிறானே. அதான் என்ன சத்தம் அது? பக்கத்து வேக்காட்டுல போருகிறது போடுறாங்களா? அட இல்லங்க, நம்ம சன் முருகன் கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏ அப்பா, என்னடா கொரட்டை இது? இந்த வயசுல இவ்வளவு பெரிய கொரட்டை விடுற? பரதேசாய் கிளிக்கிற கிளிகளுக்கு கொரட்டை வேற விட்டு தூக்குறாங்களா? எழுப்பி விடுறியாவிட? இதாடா முருகா, டேய் எதிரா. என்னப்பா? ஏடா, நான் கஷ்டப்பட்டு இட்லி கடையை நடத்தி உடைய படிக்க வச்சுக்கிருக்கேன், நீ சௌரியப்பா கொரட்டையை விட்டு தூக்கி இருக்கியா? எதிரா, எதிர்த்து படிடா போல. ஐயோ அப்பா, எனக்கு பள்ளியோட லீவுப்பா, அதனாலதான்ப்பா தூக்கி இருக்க. ஓ, பள்ளியோட லீவா? அப்ப என் கூட இட்லி கடைக்கு வா, வந்து பாவாட்டு. ஐயோ, இதுக்கு பள்ளியோடத்துக்கே போயிருக்கலாம். அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே அவரோட இட்லி கடை மட்டும்தான். இட்லி, சட்னி, சாம்பார், அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அப்ப தோசை, பூரி, பொங்கல்லாம் அதெல்லாம் தெரியாது. ஒன்லி இட்லி தான். வெறும் இட்லியை போட்டு எங்க ஊர்ல உள்ள கிழடு கட்டையிலாம் மண்டைய போட வைப்பாரு எங்க அப்பா. ஆனா அதுலயும் ஒண்ணு மிஸ் ஆகி டெய்லி இங்க கடைக்கு வந்து எங்க அப்பா போடுற கேவலமான இட்லியை திட்டு ஒரு சிரிப்போடு சிரிக்கும் பாரு. ஐயா சிவனேசா, இட்லி நொறுக்கிவிட்டாப்போ. வக்காளி நம்ம இட்லியவே இவ்வளவு ருசிச்சு திக்கிறாண்டா, இங்க பொண்டாட்டியெல்லாம் எவ்வளவு கேவலமா சமைக்க. இந்த இட்டாலிய சுட்ட கைக்கு ரோலக்ஸ்ல வாட்ச் வாங்கி மாட்டினாதே சரியா இருக்கு. ஆமா, தின்ன இட்லிக்கு காசு கொடுக்கறதுக்கே வக்கில்ல, இதுல ரோலக்ஸ்ல வாட்ச் வாங்கி ஒட்டுறாங்களாம். தின்னுட்டு எந்திரா முதல்ல. எந்திரிக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சாம்பார ஊத்து. ஆனா சாம்பாருக்கு செத்த விட திங்கிறது 4 இட்லி, குடிக்கிறது 2 வாளி சாம்பார். ஆனா பேச்ச குறைச்சிட்டு வேலையா பாறப்பா, அடுத்த ஆள் சாப்பிடுறது இல்லையா? எங்கடி மிச்ச வச்சல அடுத்த ஆள் சாப்பிடுறதுக்கு? இது சரிபட்டு வராது. டே முருகா, அந்த சாம்பார்ல வழக்கம் போல ஒரு வாளி தண்ணியை ஊத்தி உப்பை போட்டு கலக்கு. இப்படி நேர்மையா இட்லி கடை நடத்திதான் என்னைய படிக்க வச்சாரு. இது அவரை பத்தின கதை. அப்படிதான் சொல்லுவேன். ஆனா படம் ஆரம்பிக்கும் போதே என்னைய போட்டு தள்ளிட்டு நீ ஹீரோ ஆயிடுவேன். மட்டைய பாத்தியா? பெரிய வடை சட்டை அன்பு நடப்பு. அது வந்து ஏப்பா,
நான் என்னப்பா பேசிக்கிறேன், நீங்க என்னப்பா பேசிக்கிறீங்க? பின்ன இதுல என்னத்த பேச சொல்ற? இட்லி கடையே ஒழுங்கா ஓட மாட்டேங்குது இந்த ஊருக்குள்ள. இதுல தோசை கடை வேற போட இருக்கிற. அப்பா தோசை கடை தனியா போட வேண்டியது இல்ல, நம்ம இட்லி கடையில தோசை கல்ல வச்சு தோசையை ஊத்தலாங்கிற. ஐயா அதெல்லாம் இந்த ஊருக்கு சரி வராது ஐயா. அதெல்லாம் சரியா வரும்ப்பா, ஏன் வராது? நம்ம கொஞ்சம் தோசை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாதா தோசை ட்ரை பண்ணலாம், அப்புறம் மசால் தோசை, பொடி தோசை. ஓஹோ இப்பதான் புரியுது. போன மாசம் புரட்டாசிக்கு திருப்பதி போயிட்டு வந்து ஏதோ மசால் தோசை திண்டிய திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல அந்த எஃபெக்ட் ஆயுது. ஏடா நீ மசால் தோசை திங்கிறதுக்கு நான் என் கடையில உள்ள மெனுவை மாத்தடு அப்படித்தானே? ஐயோடா அப்படி சொல்லலப்பா, வெளியூர் வந்து பாருங்க, உலகம் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? பீஸா, பர்கர், சாண்ட்விச். நீ சாடி வச்சு திப்பியோ இல்ல வேற எதையோ வச்சு திப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சக்கு சக்கரத்துல இட்லி மட்டும் தான் ஓடும். ஆனா எடையாடி நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். உலகம் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு, நீ இந்த இட்லியை கட்டிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்க. ஓ மாவுல சோடா பூவை கலந்து சாம்பார்ல தண்ணியை கலந்து சில இடத்துல தண்ணியில சாம்பாரை கலந்து உன்னைய படிக்க வச்சா நீ என்னையவே எதிர்த்து கேள்வி கேட்கிற. அதுல இட்லியை பிடிச்சி தொக்காதங்கிற, அப்ப வேற எதை பிடிச்சி தொக்குறது சொல்லையா? தூக்குல தொக்கவா? ஐயோ என்னப்பா, நான் என்ன சொல்லிட்டு நீங்க இப்படி பேசுறீங்க? ஏடி உன் பிள்ளை இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு, நீ ஏதாவது பேசுறியா? கப்புடு வாயை பிடிக்கிட்டு உட்காந்துருக்க. என்ன எதுவும் பசைய கிசையா அள்ளி தின்னுட்டியா? இல்லங்க, இந்த பையன் இந்த சீன்ல எனக்கு டயலாகே கொடுக்கலங்க. ஓ அதுக்குதான் அமைதியா இருக்கியா? பரதேசிடாய், பெத்த தாய்க்கு ஒரு டயலாக் கொடுக்கல, ஏலாம் அப்புறம் அவளை கடைசி காலத்துல வச்சு காப்பாத்த போற. ஜரு நான் பட்டையை போட்டேன்னு வை, அடுத்த நாளே நீடு பட்டையை போட்டுரு. கடைசி காலத்துல நம்ம பிள்ளை நம்மள பாத்துக்கிறவ ஏதாவது செய்வே நினைக்காத, ஒரு இளவு செய்ய மாட்டியா? சரிங்க. ஆமா இந்த பையன் இதுக்கு இப்ப மாட்டுக்கு வக்கேலி போறதுக்கு பேண்ட் சட்டை மாடி நிக்கிறேன், அதுவும் இன் பண்ணிக்கிட்டு. அது வேற ஒண்ணும் இல்லடி, இந்த சீன்ல சாரு வந்து படிச்சவர்னு காட்டிக்கிறதுக்காட்டி இந்த காஸ்டியூம் நடிக்கிறாப்ல. ஐயோ சரிப்பா, முடிவா என்னதான் சொல்றீங்க? தோசை போட முடியுமா முடியாதா? அட யாராவே தோசை தோசைன்னு உயிரை வாங்குற? ஏய் என் கடையில என்னைக்குமே தோசை போட முடியாது, அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம், நான் சென்னை கிளம்புறேன். நீ சென்னைக்கு கிளம்பு இல்ல பண்ணைக்கு கிளம்பு, என் வீட்டு திண்ணைக்கு மட்டும் வராத. எப்படி நம்ம ரைமிங்கு? நைஸ்ங்க. இப்படித்தான் எங்க வீட்டுல இருந்து சென்னைக்கு போய் அங்கே 4 பேர் காலை பிடிச்சு 10 பேர் காலை வாரி விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். வாவ், வாட் அ இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி மாப்ள. இந்த திறமைக்கு தான் என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிச்சேன். இல்லனாலும் இந்த இடத்துக்கு உன் மகன் எழுத்துட்டு ஓடிருப்பா. அதுவும் வாஸ்தவம் தான். இருந்தாலும் எதுக்கு நெகட்டிவா பேசிக்கிட்டு? சார் வணக்கம், ஒரு பேட் நியூஸ். இளவு இப்பதான் நெகட்டிவ் நியூஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே நெகட்டிவ் நியூஸோட வரேன். என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல சார், எல்லாம் நீங்க பெற்று வச்சிருக்கீங்களே ஒரு மலை மாடு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? யார பார்த்து மலை மாடுங்கிற? அவன் என் செல்ல குட்டிடா. அது சாரி சார், தெரியாம வாய் தவறி எப்படா கூப்பிட போச்சு? சரி விடுங்க சார், அதான் தெரியாம சொல்லிட்டு இருக்கிறாருல. இல்ல மாப்ள, ஹீஸ் மை ஒன்லி சன். என்னோட ஆஸ்தி, அதிகாரம், அந்தஸ்து, சொத்து எல்லாமே அவனுக்கு தான். ஐயா அப்போ பொண்ணுக்கு சொத்துல பங்கு இல்லையா? அப்போ இந்த கல்யாணம் நடக்காது, ரிஜெக்டட். இல்ல மாப்ள, இது வேற விஷயம், நான் அப்புறம் சொல்றேன். ஏய் இனிமே என் மயனை மலை மாடன்னு சொன்னேன், தூக்கி போட்டு கிழிச்சிருவேன். அட விடியா, அதே சொல்லிக்கிட்டு இருக்க. அட எரும மாடுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல மாப்ள, மலை மாடுங்கிறேன். அட 130 தடவை சாரி சார், போதுமா? அப்படி வா வலிக்கு. சரி இப்ப சொல்லு, என்ன மேட்ரு? உங்க மயனை தேடி போலீஸ் வந்திருக்காங்க சார். எரும மாடு இன்னைக்கு என்ன 7:30 கூட்டுனுச்சு? ஏதோ ஒரு முக்கில் உட்காந்து 3 சீட்டு விளாண்டுருக்கேன். போலீஸ்காரன் போய் கேட்டதுக்கு பப்ளிக் அவன் பலூன் மாதிரி ஊதி அவன் மூஞ்சிலே உடச்சிருக்கேன். அதுல கடுப்பான போலீஸ் உங்களை தேடி வந்திருக்காங்க. ஐயோ முருகா முருகா. என்ன சார்? ஒன்னும் இல்லையா, அந்த முருகரை கூப்பிட்டேன். சரி இப்ப என்ன சார் பண்ணலாம்? வழக்கம் போலதான் அந்த போலீஸ் கேட்கறத கொடுத்து விடு, அப்புறம் அந்த பரதேசி நாயை உள்ள வர சொல்லு. ஓகே சார். சபா, இவனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது முருகன்? பேசாம அந்த நாயை கொண்டுலாம் சார். கொல்லலாம், ஆனா ஹீஸ் மை செல்லக்குட்டி முருகன். அவ்வளவு சீக்கிரம் அந்த முடிவை என்னால எடுக்க முடியாது. டாடி இதோ வந்துச்சு பாத்தியா என் செல்லக்குட்டி. அஸ்வின், அஸ்வின், என்ன இதெல்லாம்? திரும்ப திரும்ப இதான் வேலையா உனக்கு? டாட், நான் எந்த தப்புமே பண்ணல. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கார்ட்ஸ் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுவும் ஒரிஜினல் கார்டு கூட கிடையாது, பழைய WWE கார்டு. ஆல்மோஸ்ட் என்கிட்ட உள்ள எல்லா கார்ட்ஸையும் பிடிங்கி என்னை தோக்கடிக்க பார்த்தாங்க. ஆனால் கடைசியாக என்கிட்ட ஒரே ஒரு கார்டு இருந்துச்சு, அதான் பிக் ஷோ கார்டு. தக்காளி வெயிட் 510 510ன்னு சொல்லியே மற்ற எல்லா கார்ட்ஸையும் பிடிங்கிட்டேன்.
ஆனா அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரன் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஓ வாட் அஸ்வின், என்ன இதெல்லாம்? அதைத்தான் இங்கிலீஷ்ல கேட்டல, அப்புறம் என்ன திரும்ப தமிழ்ல கேக்குற? அது வந்து நம்மலாம் பணக்காரங்க இல்ல, ஸோ இப்படிதான் அடிக்கடி இங்கிலீஷ் பேசணும், அப்பதான் ஆடியன்ஸ் நம்புவாங்க. ஓ ஆமால, தட்ஸ் ரைட். ஓகே லீவ் இட். எப்பதான் அஸ்வின் திறந்த போற? லுக் அட் முருகன், எவ்வளவு பொறுப்பா இருக்காரு, இந்த கம்பெனிக்காண்டி எவ்வளவு வேலை பார்க்கறாரு. நீ பார்க்க வேண்டிய வேலையை சேர்த்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா உன்னோட எல்லா வேலையும் அவர் தான் பார்க்கறாரு. ஓ அப்படியா? நல்ல வேலை இன்னும் கல்யாணம் ஆகல. வாட்? இல்ல, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களை இப்படி மயக்க வச்சிருக்கானே, ஒருவேளை இவனுக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படியெல்லாம் உங்களை மயக்குவேன். அஸ்வின் இஸ் கோயிங் டு பி யுவர் மச்சான், பார்த்து பேசு. ஆமா மச்சான், மச்சானாவது நொச்சானாவது. அஸ்வின் வாட் இஸ் திஸ்? என்ன இதெல்லாம்? திரும்பவுமா? இப்படி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம மச்சானாவது நொச்சனாவதுங்கிறியே, பதிலுக்கு அவன் அஸ்வினாவது குஸ்வினாவதுன்னு சொன்னா அவனால தாங்க முடியுமா? ஐயோ, அவன் சொல்றானா இல்லையா எல்லாத்தையும் நீயே சொல்லிடு. நீ எல்லாம் ஒரு டேடி, உனக்கு வெள்ளையா ஒரு தாடி. கருமம் கருமம், நான் கோச்சுக்கிட்டு போறேன். ஐயோ அஸ்வின் இருப்பா, செல்லக்குட்டி கோச்சுக்காத. அவன் கோச்சுக்கிட்டேங்கிறேன், அப்புறம் கோச்சுக்காதங்கிற, நான் போறேன். பாத்தியா முருகன், என்ன சொன்னாலும் கோச்சுக்கிறேன். நீங்களே அவனுக்கு செல்ல கொடுத்து தரதுல ஆக்கிட்டு இன்னைக்கு கோச்சுக்கிறான்னு ஃபீல் பண்ணா எப்படி சார்? அதாவது முருகன், எல்லாருக்கும் பொண்ணுங்களை தான் பிடிக்கும், ஆனா எனக்கு பசங்களை தான் பிடிக்கும். ஓ வாடவில்லா சார் நீங்க? ஐயோ அப்படி இல்லப்பா, எல்லா அப்பனுக்கும் வந்து பொம்பளை பிள்ளைகளை தான் பிடிக்கும், ஆனா எனக்கு என்னோட சன்னை தான் பிடிக்கும். அதனாலேயே அவன் மேல பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தேன். ஏன் இன்னைக்கு நான் செத்தா கூட என் சொத்து பூரா அவனுக்கு தான் போய் சேரும். ஓ அப்படா, சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இவன் பொண்ணு பேர்ல ஒரு சொத்து கூட கிடையாது. இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மா சுத்துறதுக்கு பேசாம ஊர்ல அப்பா பார்த்த பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஐ போன் கூட அடிக்குது, நல்ல சகுனம். ஹலோ அம்மா, சொல்லுமா. ஐயா, உங்க அப்பா மண்டைய போட்டாருயா. கிழிஞ்சிச்சு.